கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். பல சாதி சங்க தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்களே, திடீர்னு நாம் தமிழ் கட்சி மேடையில் அவர்கள் ஏற்றும் போது பல விமர்சனத்துக்கு அது உள்ளாகுது. விடுதலை சிறுத்தை கட்சி போன்ற கட்சிகள் தான் இந்த பஞ்சமர் நிலம் குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டில். பல சாதியினர் அதை ஆக்கிரமிச்சிருக்காங்க. இதை புரிய வைக்கணும். முதல்ல பஞ்சமி நிலம்னா என்னங்கிறத புரிய வைக்கணும். அவர்களை எல்லாம் அழைத்து பேசினால்தான் புரியும். அது சாதிய அமைப்பை சேர்ந்த தலைவர்களும் அந்த மேடையில் ஏறி பேசியதற்கு பாருங்க, இது தமிழர் வரலாற்றில் ரொம்ப புதுசு. நாம் தமிழர் சொல்லி பேசிட்டு இருக்கோம். சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியத்தோட முதன்மையானதுன்னு பேசிட்டு இருக்கும்போது இல்ல, சாதி சங்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் சாதிய வன்மத்தை கக்கல, பறையர் சமூகத்தினுடைய உரிமை மீட்புக்காக அவர்கள் எல்லாம் பேசினாங்களே. பாஜகவினர் டாஸ்மாக் கழகத்தை முற்றுகையிடும் சொல்லி போனாங்க. இதை போராட்டத்தை நான் வரவேற்கிறேன்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து வச்சுட்டு இருக்க ஒரு கோரிக்கை பஞ்சமர் நிலம் மீட்பேன். ஆனால் இதுக்கு எந்த ஒரு வரவேற்புமே அவர் கொடுக்கல. என்ன தடையா இருக்கும் திருமாவளவன் அவருக்கு? திமுக தான் பெரும் தடை. திராவிட சிந்தனையை தூக்கி பிடிச்சுக்கிட்டு நாங்கள் திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுகவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு நிற்கிற கட்சியை சேர்ந்தவர்கள். அதுல ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி. நீங்க உடனடியாக மேகதாது அணை கட்டுறதுக்கு எந்த ஒரு ஆட்சேபணம் இல்லைன்னு சொல்லி நீங்க ஒரு கடிதம் கொடுக்கணும். இல்லாட்ட தமிழ் படங்கள் இங்க ஓடாது. வாட்டல் நாகராஜ் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி இதற்கு மறுப்பு தெரிவிக்கல. இதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லல. கர்நாடகா முழுதும் கடையடைப்பு செய்யறான். 1000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் ஊழலை மறைக்கிறதுக்கு மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்புன்னு சொல்லி இங்க ஒரு நாடகம் நடத்துறீங்க. 22ஆம் தேதி அன்னைக்கு அங்க கன்னடர் தமிழர் மோதலை உருவாக்க வேண்டும், தமிழர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி கர்நாடகத்தில் பல கலவரங்களை நடத்தி தமிழர்களை கொன்று குவித்தவன். அனைத்து கட்சிகளும் வாங்க ஆலோசனை செய்வோம், என்ன செய்யலாம் அடுத்த கட்டமா, அரசுக்கு உங்கள் ஆலோசனைகளை சொல்லுங்கள்ல நீ அனைத்து கட்சியும் கூட்டியிருக்கணும். நாம் தமிழர் கட்சி என்ன செய்ய போறீங்க இந்த விவகாரத்தில்? என்ன செய்ய? நாம் தமிழர் கட்சி அரசு அதிகாரத்தில் இல்லை. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய தாய்மாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு 1000 கோடி ரூபாயை கொள்ளை அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இடி ரைடு இன்னைக்கு இந்த கருணாநிதி குடும்பம் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவர் திரு சோழன் மு. களஞ்சியம் அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருப்பூரில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமர் நில மீட்பு போராட்டத்தை நடத்தியிருந்தீங்க, பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தீங்க. அது நீங்கள் பார்த்த மாதிரி வெற்றி அடைந்திருக்கு. அந்த போராட்டம் எப்படி எடுத்துக்கிறது? அதை இல்லை, இந்த போராட்டம் தமிழ்நாட்டோட வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டம். அதில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் ஈட்டியிருக்கார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சமர் நில போராட்டம் என்பது பொது சமூகத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பறையர் சமூகத்தினுடைய ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை 1892 வாக்கில் த்ரம்மன் ஹேர் என்கிற ஆங்கிலேய அதிகாரி, மாவட்ட கலெக்டராக இருந்த ஒருத்தரால் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து நிலமற்று இருக்கிற பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நிலம் கொடுத்து அவர்களுக்கு கல்வி கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்ற வேண்டும், அவர்கள் வெறும் உழைப்பாளர்களாக மட்டுமே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒதுக்கி கொடுக்கப்பட்ட நிலங்கள் பஞ்சமி நிலங்கள். அந்த நிலங்களை அவர்கள் யாருக்கும் விற்கவும் முடியாது. அந்த நிலத்தை பொது சமூகத்தில் இருக்கிற வேற சாதியை சேர்ந்தவர்கள் அதை வாங்கவும் முடியாது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிலத்தை அவங்க விற்றாங்கன்னா அதை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த நிலத்தை வாங்கணும். அப்போ தான் அது செல்லும். மற்ற சாதியினர் அதை வாங்கினா செல்லாது. எந்த நேரமும் எந்த இடத்திலும்
இந்த பஞ்சமி நிலத்தை கண்டறிந்தால் அரசாங்கம் உடனே அந்த நிலத்தை கையகப்படுத்தலாம். அதற்கு எந்த தொகையும் அரசு கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. இதெல்லாமே வந்து பிரிட்டிஷார் காலத்தில் அவர்கள் உருவாக்கி கொடுத்த சட்டம். புரியுதுங்களா? அந்த சட்டத்தின்படி இந்த பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கு 1994 இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற காரணை பகுதியில் ஆயிரக்கணக்கான தாழ்த்தப்பட்டவர்கள் பறையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்த போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஜான் தாமஸ் ஏழுமலை அப்படின்னு 2 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக களத்தில் நின்று போராடுகிற கட்சிகள், உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தை கட்சி போன்ற கட்சிகள் தான் இந்த பஞ்சமர் நிலம் குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டில். இப்போ அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பறையர் குடி என்பது ஆதி தமிழ் குடி, இவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை ஏமாற்றி கல்வி அறிவில்லாத இந்த மக்களிடமிருந்து பிடுங்கி வைத்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? அதை திரும்ப சட்டப்படி அதை திரும்ப எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது குறித்து யாரெல்லாம் பேசணும்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகள் அனைத்தும் பேசணும். இல்லை, பல சாதி சங்க தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்களே. இத்தனை ஆண்டு காலமாக அவங்க சாதியை வைத்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு நாம் தமிழ் கட்சி மேடையில் அவர்கள் ஏற்றும் போது பல விமர்சனத்துக்கு வந்து அது உள்ளாகுது. இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ இதில் என்னென்னா, பறையர் சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பஞ்சமி நிலங்களை பல சாதியினர் அதை ஆக்கிரமிச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த சாதியினருக்கெல்லாம் இதை புரிய வைக்கணும். முதல்ல பஞ்சமி நிலம்னா என்னங்கிறத புரிய வைக்கணும். அப்படின்னா அவர்களையெல்லாம் அழைத்து பேசினால்தான் புரியும் அது. இப்போ நேற்று வந்து திருப்பூரில் நடந்த பேரணியில் தமிழகத்தில் இருக்கிற பெருவாரியான சாதிகளை முன்வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் அந்த பேரணியில் நடந்து வர்றாங்க. வந்து பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறாங்க. அப்போ அந்த பொதுக்கூட்டத்தில் அவங்க பேசுகிறதுக்கு பஞ்சமி நிலம் என்றால் என்ன அப்படிங்கிறது குறித்து குறைஞ்சபட்சம் அவங்க அது குறித்த தேடுதல், அது குறித்த நூல்கள் வாசிப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து தான் அந்த மேடையில் ஏறி பேசுகிறாங்க. புரியுதுங்களா? இது வரலாற்றில் புதுசு. பறையர் சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை மீட்க வேண்டும். அந்த போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியோடு அண்ணன் செந்தமிழன் சீமானோடு நாங்கள் கடைசி வரை நிற்போம். ஆதி தமிழ் குடிகளினுடைய அந்த உரிமையை மீட்பது என்பது தமிழர்கள் அனைவரின் கடமை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சாதி சங்கங்களைச் சேர்ந்த சாதிய அமைப்பைச் சேர்ந்த தலைவர்களும் அந்த மேடையில் ஏறி பேசியதற்கு பாருங்க, இது தமிழர் வரலாற்றில் ரொம்ப புதுசு. ஆனால் இது விமர்சனத்துக்குள்ளாகும் போது இதை எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா இத்தனை நாம் தமிழர்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம், சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியத்தோட முதன்மையானதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது மற்ற சாதி சங்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து இதை ஏற்றி பேசும்போது விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இல்லை, சாதி சங்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து சாதிய வன்மத்தை கக்கலை. முன்னாடி அவங்க அப்படி வன்மத்தை சாதிய அதான் தம்பி, அவர்களை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு தமிழ் தேசிய அரசியல் சிந்தனைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு முதல் படி தான் இது. எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கங்க, படிநிலைகளில் தான் ஒன்றையும் உருவாக்க முடியும். இவர்கள் சாதியம் குறித்து பேசுகிறார்கள், இவர்கள் ஒரு ஒற்றை சாதி அரசியலை முன்னெடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை நாம் புறக்கணித்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இதுதான் ஆண்டு காலமாக. ஆனால் அன்றைக்கு திருப்பூர் ஒரு மேடையில் பட்டியல் சமூகமாக இருக்கிற பறையர் சமூகத்தினுடைய உரிமை மீட்புக்காக அவர்களெல்லாம் பேசினாங்களே. முக்குளத்தோர் அமைப்பை சேர்ந்த தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற திருமாரஞ்சி, நான் இந்த பஞ்சமர் நில மீட்புக்கு நான் எந்த எல்லைக்கு வென்றாலும் போய் நான் போராடுவேன் அப்படின்னு மேடையில் வந்து அறிவிக்கிறாரே. அதே மாதிரி கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் வந்து பேசுகிறாரு, கோனார் சமூகத்தை சேர்ந்த அமைப்பினுடைய தலைவர் பேசுகிறாரு, தேவேந்திரகுல வேளாளர் அமைப்பின் தலைவர் பேசுகிறாரு. இப்படி பல்வேறு சாதீன அமைப்பை முன்னெடுத்து செல்லுகிற தலைவர்கள் வந்து ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு குடிக்காக, ஒரு ஆதி தமிழ் குடிக்காக இணைந்து நிற்கிறதுக்கு பாருங்க, இது ஒரு முதல் படி. இது தமிழ் தேசிய அரசியல் புரிதல் அவர்களுக்கு ஏற்பட அவர்கள் தமிழர்களாக ஒருங்கிணைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நம்ம அவங்கள கூப்பிட்டு இங்கே சாதி சங்கத்தை வலுப்படுத்துறதுக்கான வேலையை நம்ம செய்யலை. புரியுதுங்களா உங்களுக்கு? நாம் தமிழர் கட்சி வரலாற்றில்
ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்ளுது. அது என்னென்னா, தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டு கிடந்த பட்டியல் சமூகமாக இன்னைக்கு இருக்கிற ஆதி தமிழ் குடிகளினுடைய உரிமைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஆதிக்க சாதியினர் எல்லோரும் இணைந்து நிற்கிறோம் என்கிற ஒரு வரலாற்றை இன்னைக்கு உருவாக்கியிருக்கு. நேற்றைய தினம் வந்து பாஜக தலைவர் மற்றும் பாஜகவினர் வந்து டாஸ்மாக் கழகத்தை முற்றுகையிடும் சொல்லி போனாங்க. இதன் போராட்டத்தை வந்து நான் வரவேற்கிறேன்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து வச்சுட்டு இருக்க ஒரு கோரிக்கை வந்து பஞ்சமர் நில மீட்பு அப்படிங்கிறது. அதை நாம் தமிழ் கட்சி வந்து மேடை போட்டு பேசியிருக்கீங்க, அவ்வளோ பெரிய பேரணி நடத்தியிருக்கீங்க, 5000 பேருக்கு மேலே திரண்டிருக்கீங்க. ஆனால் இதற்கு வந்து எந்த ஒரு வரவேற்புமே அவர் கொடுக்கல. என்ன தடையாக இருக்கும் திருமாவளவன்? அவருக்கு வந்து திமுக தான் பெரும் தடை. நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு வளர்ந்து பெரும் சக்தியாக உருப்பெற்று தமிழர்களுடைய வளர்ச்சிக்கு எது தடையாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கண்டுணர்ந்து இங்கு இல்லாத ஒரு திராவிடம்தான் தமிழனை வந்து மடைமாற்றி தமிழனை மழுங்கடித்து அரசியலாக தமிழர்களை வீழ்ச்சியடைய செய்து வைத்திருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடித்து இந்த திராவிடத்தின் பிதாமகன் இந்த திராவிடத்தை இந்த நிலப்பரப்பில் வேரூன்ற வைத்தது யார் என்பதை அடையாளம் கண்டு அது ஐயா ஈவேரா என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த ஈவேராவை இன்றைக்கு அடித்து நொறுக்கி இருக்கிறோம். இல்லை, பாஜக கூட வரவேற்கிறாரு, நாம் தமிழரை வரவேற்க அதாங்க, அந்த ஈவேராவை அடித்து நொறுக்கி திராவிடம் என்கிற சிந்தனையை நாங்கள் இன்றைக்கு வந்து இல்லாமல் செய்வதற்கான வேலையை தமிழகத்தில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ திராவிட சிந்தனையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நாங்கள் திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுகவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கிற கட்சியை சேர்ந்தவர்கள். அதில் ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி. புரியுதுங்களா? ஓட்டு அரசியலில் எத்தனையோ முரண்பாடுகள் இருந்தாலும் கூட்டணி என்கிற ஒரு கான்செப்டில் போய் ஒரு சீட்டு 4-5 சீட்டை வாங்கிக்கிட்டு அவங்களோட நிற்கிற போது அவர்களுக்கு எதிராக களமாடி கொண்டிருக்கிற திராவிடத்தை வேற இருக்கணும்னு சொல்லி களத்தில் நிற்கிற நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற முழக்கத்தை எப்படி அவர்கள் ஆதரிப்பார்கள்? அப்படி ஆதரித்தால் ஒன்று அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள், அல்லது அடுத்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் கேட்கின்ற சீட்டு அவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க நாம் தமிழர் கட்சி என்னதான் உங்கள் பிரச்சனையை கையில் எடுத்து நாங்கள் போராடினாலும் இல்லை, இது தமிழ் சமூகத்தோடைய பிரச்சனை தானே, அவங்க பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க வந்து பார்க்கணும். அந்த மாதிரி தமிழ் இத்தனை ஆண்டு காலமாக விடுதலை சிறுத்தைகள் கையில் எடுத்துக்கிட்டு அதை நகர்த்த முடியாமல் தொடர்ந்து உரிமைக்காக போராடி கொண்டிருந்த ஒரு சூழலில் இன்றைக்கு இன்னொரு சக்தி உங்களோட வந்து இணையுது. அதாவது பெரும் சக்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆதிக்க சாதி என்று சொல்லப்படுகிற பல சாதிகளினுடைய தலைவர்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிற ஆதி தமிழர்களினுடைய உரிமைக்கு குரல் கொடுக்க வச்ச சக்தி அந்த சக்தி. அது நாம் தமிழர் என்கிற பெரும் சக்தி, அண்ணன் செந்தமிழன் சீமான் என்கிற தமிழ் இனத்தின் பெரும் தலைவன். அப்போ இதை வந்து தூக்கி கொண்டாடணும். இத்தனை ஆண்டு காலமாக யாரும் பேசலையே, இதை பொது சமூகத்தில் இருக்கிற யாரும் இந்த பிரச்சனையை பேசலை. இந்த பிரச்சனை என்னவோ ஆதி தமிழர்களுடைய பிரச்சனை போல எல்லாரும் ஒதுங்கி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதை கையில் எடுத்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து குடிகளையும் ஒருங்கிணைத்து நிற்கிற போது இதைத்தான் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இதுக்கு தான் உண்மையாகவே பாராட்டி இருக்கணும். புரியல, பாஜகவுக்கு வரவேற்பு கொடுக்குறாரு. அது வந்து அது 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 எனக்கு புரியல, அதுதான் நமக்கு வந்து தெரியல. அப்போது திமுக எதிர்ப்பு, திமுகவினுடைய மிகப்பெரிய எதிரியாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கு வரவேற்பு கொடுத்தாலோ அல்லது ஆதரவு தெரிவித்தாலோ தனது கூட்டணி தர்மத்துக்கு அது எதிராக போயிடும்னு அண்ணன் நினச்சிருக்கலாம். அதை ஒன்றும் நம்ம வந்து பிழை அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. அரசியல் நகர்வுகள் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க கருதி இருக்கலாம். அதனால் இதற்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருந்திருக்கலாம். அவ்வளோ பெரிய கூட்டத்தை எதிர்பார்த்தீங்களா? முதல்ல அவ்வளோ பேர் வந்து திரண்டிருந்தாங்க, எல்லாருமே இந்த குரலை வந்து உயர்த்தி பேசிட்டு இருந்தாங்க. அவ்வளோ கூட்டத்தை எதிர்பார்த்தீங்களா முதல்ல? இல்லை தம்பி, இதை வந்து அரசு தடுத்து இந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுத்து இதை வந்து நாங்கள் அதுக்கப்புறமா இந்த கூட்டம் நடக்காது அப்படின்னு ஒரு நிலைமையை உருவாக்கி அதன் பிறகு நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி ஒரு அந்த அதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் மாலை தான் எங்களுக்கு வந்து அந்த அனுமதியை வந்து அவங்க கொடுக்குறாங்க.
அப்போ இந்த கூட்டத்துக்கான தமிழகம் முழுவதும் இருந்த எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது அனுமதி கிடைக்காது, அனுமதி கிடைக்கும் அப்படிங்கிறதுல டைலூட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுமதி கிடைத்த பிறகு அனுமதி கிடைச்சிருச்சுங்கிறத நாங்கள் பரப்புரை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாள் தான், சனிக்கிழமை மட்டும்தான் அந்த பரப்புரையை மேற்கொண்டிருக்கோம். அதுக்கு நடுவில் அங்கே களத்தில் போய் காவல்துறைக்கும் எங்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல சிக்கல்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக போச்சு. நாங்கள் கேட்குறது இங்கே எல்லாலூரில் இருந்து நேரடியாக அந்த கோவில் வழியாக வந்து பெரிய அம்பேத்கர் சிலைக்கு வந்து நாங்கள் மாலை போடணும்னு நாங்கள் அந்த ரூட்டை கேட்குறோம். முதலில் அதற்கு அனுமதி கொடுத்த காவல்துறை பிறகு அந்த இடம் கிடையாது, நீங்கள் தண்டலம் கூட்டு ரோட்டிலேருந்து இப்படி வந்து இந்த பக்கம் வாங்கன்னு மக்களே இல்லாத மனிதர்களே இல்லாத பகுதியில் நீங்கள் பேரணி வாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இந்த விஷயங்களெல்லாம் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கே சனிக்கிழமை பகல் முழுதும் எங்களுக்கு வீணாக போச்சு. அதெல்லாம் திட்டமிட்டே அவங்க செய்கிறாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில், சனிக்கிழமையில் ஒரு பாதி நாள், ஞாயிற்றுக்கிழமையில் பாதி நாள், இதுதான் நாங்கள் அங்கே வேலை செஞ்சதே. அப்போ இந்த கூட்டத்திற்கான எதிர்பார்ப்பு இருந்துச்சு பாருங்கள். அது இருந்திருந்தால் கிட்டத்தட்ட 25,000 பேர் திரண்டிருப்பாங்க. நேற்று எவ்வளோ பேர் திரண்டிருப்பாங்க? கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 6,000-7,000 பேர் திரண்டிருப்பாங்க. நாங்கள் ஒரு 5,000 இருக்கைகளை வந்து நாங்கள் போட்டிருந்தோம். இருக்கைகள் பத்தாமல் ஒரு ஆயிரக்கணக்கான தம்பி தங்கைகள் தரையில் உட்கார்ந்து அந்த கூட்டத்தை வந்து கேட்டாங்க. இது வந்து சரித்திரத்தில் எங்கேயுமே நடந்திருக்கா இது வரைக்கும்? சொல்லு பார்ப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த முனையில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தம்பி தங்கைகள் தரையில் உட்கார்ந்து கூட்டம் கேட்டாங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் அந்த கூட்டம் எந்திரிக்கவே இல்லை, அங்கேயே உட்கார்ந்து இருந்தது. 2 பக்கமும் நூற்றுக்கணக்கான பேர் 2 பக்கமும் நின்னாங்க. அப்போது இந்த கூட்டம் நாங்கள் எதிர்பார்த்த கூட்டங்கிறது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்தோம். அரசு அதை தடுத்து அனுமதி மறுக்காமல் இருந்திருந்து காவல்துறை எங்களை முழுமையாக வேலை செய்ய விட்டு இருந்தால் திருப்போரூர் வந்து பத்திருக்காது. எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பெரும் கூட்டத்தை வந்து நாம் தமிழர் கட்சி திரட்டியிருக்கோம். இருந்தாலும் ஒரு 6,000-7,000 பேரை ஒரு நாளையில் ஒரு கட்சி திரட்டி இருக்கு அப்படின்னு சொன்னால் இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நாங்கள் கருதுகிறோம். ஆனால் அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து உடனடியாக மேகதாது அணை கட்டுறதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒரு கடிதம் கொடுக்கணும். இல்லாட்ட தமிழ் படங்கள் வந்து இங்கே ஓடாது, நாங்கள் வந்து கடையெடுப்பு செய்ய போகிறோம்னு சொல்லி வாட்டல் நாகராஜ் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு கர்நாடகாவில். இது எப்படி பார்க்குறீங்க? இங்கே இருக்கிற அரசு ஏன் அதற்கு வந்து எந்த ஒரு எதிர்வினையுமே ஆற்ற மாட்டேங்குது? இல்லை, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் கன்னடன் தம்பி, அவனுக்கு சூடு சொரணை இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் அவன் என்ன செய்கிறான், ஒரு தனி அமைப்பு, அரசு மிரட்டலை, அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி மிரட்டுது, ஒரு இயக்கம் மிரட்டுது. கன்னட இனவெறியை வந்து அந்த வாட்டாள் நாகராஜங்கிற அவன் என்ன சொல்கிறான், மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு வந்து 1 மாதத்துக்குள் கர்நாடகத்துக்கு அனுமதி கொடுக்காட்டி, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லாவிட்டால் ஒரு தமிழ் படம் கூட கர்நாடகாவில் ஓடாது. ரைட்டு, விட்டுரு. ஒசூர் எங்கே இருக்குது? ஒசூர் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒசூருக்கு நாங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை நடைமுறைப்படுத்த விடமாட்டோம், பெங்களூர்லேருந்து விடமாட்டோங்கிறான். அடுத்தது, விமான நிலையம் ஒசூரில் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறான். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் அவன் அறிவித்த உடனேயே கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கன்னட அமைப்புகளும் வாட்டாள் நாகராஜனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒரு கட்சி கூட, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பல கட்சிகள் இருக்குல்ல, ஒரு கட்சி கூட இதற்கு மறுப்பு தெரிவிக்கலை. இது ஜனநாயக விரோதமானது, இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் கூட வந்து சொல்லலை. எல்லாரும் ஆதரவு தெரிவித்த உடனே வர்ற 22ஆம் தேதி கர்நாடகம் முழுதும் கடையடைப்பு செய்கிறான். இந்த கடையடைப்பு என்பது தமிழர் பகுதியில் மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுகிற ஒரு செயல். இதுக்கு முன்னாடி இப்படித்தான் இதே வாட்டாள் நாகராஜன் செஞ்சான். திரும்ப அதே மாதிரியான ஒரு போராட்டத்தை இன்னைக்கு முன்னெடுக்கிறான். கர்நாடக எல்லை பகுதியில் வாழுகிற தமிழர்களுக்கு இது அச்சம் ஊட்டுகிற ஒரு செயல். புரியுதா உங்களுக்கு? அப்ப 22ஆம் தேதி அந்த கடையடைப்பில் மீண்டும் கன்னடர் தமிழர் மோதல் உருவாவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. எல்லை பகுதியில் வாழுகிற தமிழர்கள் தாக்கப்படலாம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இது குறித்து தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க திராவிட மாடல் அரசு கவலைப்படணுமா வேண்டாமா? ஆனா அங்க இருக்கிற துணை முதல்வரை சந்திக்கிற அனுப்பியிருக்காங்க. ஆமா, இதை கவலைப்படாம இதுவரைக்கும் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி ஒன்றிய அரசு எந்த அறிவிப்புமே கொடுக்கல.
நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காரு. சட்டப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்பையும் யாரும் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? 1000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் ஊழலை மறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்புன்னு சொல்லி இங்கே ஒரு நாடகம் நடத்துகிறீங்க. புரியுதுங்களா? தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒன்றிய அரசு எந்த அறிவிப்பும் செய்யாத போது அதை நீ ஒரு பூதகரமான ஒரு பிரச்சனையாக மாற்றி கர்நாடகத்தின் துணை முதல்வரை தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன்னு சொல்கிறீங்களே நீங்கள். நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோம்னா, 22 இன்னைக்கு தேதி 18, 22ஆம் தேதி அன்னைக்கு அங்கே கன்னடர் தமிழர் மோதலை உருவாக்க வேண்டும், தமிழர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கணும், அப்படியான நெருக்கடியை கொடுத்து மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதியை பெறணும் தமிழ்நாட்டிலிருந்து அப்படின்னு ஒரு திட்டத்தை தீட்டி செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதற்கு எதிர்வினை ஆற்றணுமா இல்லையா தமிழ்நாடு? ஆற்றலை. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா நலன் நாங்கள் பேணி காக்கிறோம் தானே சொல்கிறாங்க. அதாங்க, இதுதான் தமிழர் நலனை மாநில உரிமையை பேணி காக்கிற லட்சணமா? இதுதான் திராவிட மாடலா? உங்கள் அப்பா இப்படி தான் பண்ணார். சர்க்காரிய கமிஷன் விசாரணையை துரிதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கச்சத்தீவை இந்திரா காந்தி அம்மையார் தூக்கி இலங்கைக்கு கொடுத்த போது மறுப்பு தெரிவிக்காமல் பேசாமல் இருந்தார். காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்த சிக்கல் உச்சநீதிமன்றத்தில் இருந்தபோது அந்த வழக்கை வாபஸ் வாங்கின தமிழ் இன துரோகத்தை செய்தது கலைஞர் மு கருணாநிதி. அதை ஏன் செஞ்சார் அப்படின்னா, சர்க்காரியா கமிஷன் விசாரணை கருணாநிதி அவர்களுடைய கழுத்தை பிடித்த போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இந்திரா காந்தி சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டின ஒரு ஆளு தான் உங்க அப்பா. அவர் மகன் நீங்க எப்படி இருப்பீங்க? ஆனா பாஜக வந்து நாங்க தீவிரமா எதிர்க்கிறோம், தமிழர்களை வந்து எங்கேயுமே நாங்க விட்டு கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லி அமைச்சர்கள் சொல்றாங்க, முதலமைச்சர் சொல்றாரு. இப்ப நான் கேட்கறேன், இதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறீங்க? இப்ப நான் என்ன கேட்கிறேன், உண்மையா இருந்துச்சுன்னா வாட்டாள் நாகராஜனுக்கு என்ன எதிர்வினை ஆற்றுவீங்க? அவர் ஒரு அரசு கிடையாது, ஒரு ஏக்கம் தம்பி. அவன் ரொம்ப ஆபத்தானவன். 94 நடந்த அவ்வளவு பெரிய கலவரத்துக்கு காரணமானவன். கேபிஎன் பஸ் வந்து கிட்டத்தட்ட 100கணக்கான பஸ்ஸுகள் எரிஞ்சு சாம்பல் ஆனதுக்கு காரணமானவன் வாட்டாள் நாகராஜன். சாதாரணமாக நினைக்காதீங்க. அவன் மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் தான் இவ்வளவு பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்கானா? அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகளினுடைய ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் தான் இதை வந்து அவன் தனியாளாக செஞ்சிட முடியுமா? இல்லை, என்ன எதிர்வினை ஆற்றணும்னு நினைக்கிறீங்க? இங்கே இருக்கிற ஒன்று, நீங்கள் கூட்டணி கட்சியில் தானே இருக்கீங்க. காங்கிரஸ் கட்சி தானே எங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இந்திய கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்கல்ல. கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையை பார்த்து ஏன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை? உடனடியாக செய்ய வேண்டியது அதுதானங்க. தமிழ்நாட்டில் ஏன் அனைத்து கட்சியையும் கூட்டி இது போல மேகதாது சிக்கல் இந்த மாதிரி இருக்கு, இதுக்கு தானே அனைத்து கட்சியை கூட்டி இருக்கணும். ஒன்றிய அரசு அறிவிக்காத மறுசீரமைப்பு குறித்து எந்த பேச்சும் இல்லாத 2026 முடியிற வரைக்கும் நாங்கள் மறுசீரமைப்பு செய்ய மாட்டோம்னு சொன்ன ஒரு விடயத்துக்கு நீங்கள் அனைத்து கட்சியும் கூட்டி நாடகம் நடத்துறதுக்கு பதிலாக இது போன்ற கர்நாடகம் மேகதாது சிக்கல் வந்து பெருசாக வந்துட்டு இருக்கு. வாட்டாள் நாகராஜன் என்கிற ஒரு இன வெறியன் இதுக்கு முன்னாடி கர்நாடகத்தில் பல கலவரங்களை நடத்தி தமிழர்களை கொன்று குவித்தவன். அவன் வந்து இப்போ ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறான். அனைத்து கட்சிகளும் வாங்க, ஆலோசனை செய்வோம், என்ன செய்யலாம் அடுத்த கட்டமாக, அரசுக்கு உங்கள் ஆலோசனைகளை சொல்லுங்கள்ல நீ அனைத்து கட்சியும் கூட்டியிருக்கணும். அல்லது மாநில உரிமைகளுக்கு எதிராக ஒரு மாநிலத்தில் வன்முறையை தூண்டுவது போல ஒரு இனத்துக்கு எதிராக ஒருத்தன் வந்து இந்த மாதிரி வந்து அறிவிப்பை மேற்கொண்டிருக்கிறான். இது அந்த மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்க போகிறது. அப்படி உருவானால் அங்கு வாழுகிற தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் பாதிப்புக்கு ஆவார்கள். அதற்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒன்றிய அரசுகிட்ட வந்து முறையீடு செய்யணும். இல்லை அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்காடணும். நீங்கள் வந்து நீதி கேட்டு அங்கே போய் நிற்கணும். இந்த செயல்பாடுகள் எதையுமே செய்யாமல் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேசுறதுக்கு அழைக்கிறேன்னு சொல்றது வந்து எப்படி ஏற்புடையது? இதுதான் தமிழர் உரிமையை மீட்கிற லட்சணமா? இல்ல நாம் தமிழர் கட்சி என்ன செய்ய போறீங்கன்னா இந்த விவகாரத்தில் என்ன செய்ய போறீங்க? அரசுக்கு எந்த மாதிரியான அழுத்தம்? தம்பி, நாம் தமிழர் கட்சி அரசு அதிகாரத்தில் இல்லை. இல்ல, எந்த மாதிரி அழுத்தத்தை நாம் தமிழர் கட்சி என்னெல்லாம் செய்ய முடியும்? ஒன்று, போராட்டங்களை முன்னெடுக்க முடியும், கண்டன ஆர்ப்பாட்டங்களை செய்ய முடியும், அறிக்கைகள் கொடுக்க முடியும், மாநில அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து முழக்கங்களை நாங்கள் முன்வைக்க முடியும். இதுதானே எங்களால் செய்ய முடியும். இதை தாண்டி நாங்கள் வந்து வழக்காடு மன்றத்துக்கு போக முடியும். இதை தாண்டி நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆனால் இந்த தமிழ் நிலப்பரப்பில்
என்ன நமக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய தாய்மாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி வந்து 1000 கோடி ரூபாயை வந்து கொள்ளையடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இடி ரைடு வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய குற்றம் புரிந்தவர்களா இன்றைக்கி வந்து இந்த கருணாநிதி குடும்பம் இன்றைக்கி வந்து நின்றுட்டு இருக்கு. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இந்த திராவிட மாடல் அரசு, திமுக, மு.க. ஸ்டாலின் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுக்கும் 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக மு.க. ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்ட பெண்களை பார்த்து நான் வந்து சொல்கிறேன். இன்னைக்கு இந்த மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டை என்ன நிலைமையில் கொண்டாந்து விட்டுருக்காரு தெரியுமா? 10 லட்சம் கோடி கடனில் கொண்டாந்து இந்த தமிழ்நாட்டை விட்டுருக்காரு. அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, கடனை வந்து நீங்கள் ஒரு சுமையாக பார்க்காதீங்க, அது வந்து கடன் வாங்கினா தான் நம்ம ரொட்டேஷனில் விட முடியும், அரசுக்கான ஒரு நலத்திட்டங்கள் வரும், கம்பெனிகள் தொடங்க முடியும் அப்படின்னு அதுக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் என்னத்தை தொடங்கி யாருக்கு என்ன கிழிச்சிங்கன்னு நான் கேட்குறேன், அதை சொல்லுங்கள். வெள்ளை அறிக்கை கொடுங்க. இல்லை, பல முதலீட்டுகளை ஈர்த்துட்டு வந்து அதாங்க ஈர்த்து நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போனீங்க, முதல்ல ஒரு பயணம் போனீங்க, போயிட்டு வந்து ஈர்த்துட்டு வந்த முதலீடு என்ன, எத்தனை கம்பெனிகள் இங்கே தொடங்கப்பட்டுச்சு, வெள்ளை அறிக்கை கொடுங்க. ரெண்டாவது ஒரு பயணம் போனீங்க, போய் முதலீட்டாளர்களை ஈர்த்துட்டு வந்தேங்கிறீங்க. 10,000 கோடி 25,000 கோடின்னு சொல்கிறீங்கல்ல, அவங்கள ஈர்த்துட்டு வந்தீங்கல்ல, அவங்கெல்லாம் தொடங்கின கம்பெனி என்ன, எந்த கம்பெனியில் எத்தனை தமிழன் வேலை செய்கிறான், என்னென்ன கம்பெனிகள் இங்கே நிறுவப்பட்டுச்சு, வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஏன் பொய் சொல்கிறீங்க, ஏன் நாடகம் ஆடுறீங்க? மற்ற மாநிலத்திலலாம் வந்து நாங்கள் தொழிலதிபர்களை போய் ஈட்டிட்டு வரோன்னு வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்காங்களே மற்ற மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர்லாம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் வருஷத்துக்கு 4 தடவை வெளிநாட்டுக்கு போயிட்டு வராரு, முதலீட்டாளர்களை நாங்கள் ஈர்த்துக்கிட்டு வரணும். ஈர்த்துட்டு வந்து இங்கே என்னையா பண்ணீங்க? எந்த மாவட்டத்தில் எந்த முதலீட்டை கொண்டுட்டு வந்து எந்த ஃபேக்ட்ரியை நீங்கள் கட்டினீங்க சொல்லு. நான் கேட்குறது உங்களுக்கு ரோசம் வந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து கோபம் வந்துச்சுன்னு வைங்களேன், சொல்ல பார்ப்போம். ஆனால் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் பல நிறுவனங்களை திறந்துருக்கும். அதை தான் தம்பி நீங்கள் மூடி தான் இருக்கீங்க. ஃபோர்டு நிறுவனம் மூடிட்டு போயிட்டான். இது மாதிரி பல நிறுவனங்கள் மூடிட்டு தான் போயிருக்கான ஒழிய எவனும் திறக்கவே இல்லை. திறந்தா எத்தனை தமிழர்கள் அதில் வந்து வேலை செய்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின்பொருள் நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே வட மாநிலங்களிலிருந்து வந்து வேலை செய்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஒசூர் பக்கத்தில் இருக்க டாடா மின்னணு உற்பத்தி நிறுவனத்தில் வந்து 6000 பேர் ஜார்க்கண்ட்லேருந்து பெண்கள் அங்கேயே ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அங்கே கொண்டு வந்து வேலை செய்கிறாங்க. அதை எதிர்த்து நம்ம ஐயா மணியரசன் அவர்கள் கடுமையாக போராட்டம் நடத்துகிறார். அப்படியாப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய தமிழர்கள் குறித்து எந்த அக்கறையும் இல்லாத, தமிழ் மக்கள் குறித்து எந்த சிந்தனையும் இல்லாத, கொள்ளையடிப்பது, மக்களை ஏமாற்றுவது, இப்படிங்கிறத மட்டுமே குறிக்கோளாக கொண்ட ஒரு ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், மக்களுக்கு இன்றைக்கி தெளிவாக தெரியுதுங்க. 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க, 10,000 கோடி டாஸ்மார்க்கில் வந்து ஊழல் பண்ணியிருக்கீங்க. என்ன செஞ்சீங்க இந்த பணத்தெல்லாம்? இந்த இப்போ நேற்று கூட 2 படுகொலைகள் நடந்திருக்கு சென்னையில். இதுக்கு முன்னாடி என்ன இந்த மாதிரியா நடந்துகிட்டு இருந்துச்சு? அப்போ தமிழ்நாடு முழுதும் கூலிப்படை அப்படிங்கிறது எந்த விதமான அச்சமும் அற்று இந்த திராவிட மாடல் அரசில் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கூலிப்படை மர்டரு எத்தனை நடந்திருக்கு நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குன்னு. ஓகேண்ணா, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விரிவாக அப்படியே லட்சுமிக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.